ஸ்ரீ குருப்யோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மூக்க பஞ்சசதி தான் பார்த்துன்னு வந்துருக்கோம். நேற்றுக்கு நவராத்திரியாக இருக்கிற ஸ்டார்டிங்கில் 2 ஸ்லோகம் பார்த்தோம் ஆரியா சதகத்திலிருந்து. நான் சொன்னேன் மூக்க சாரம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு காமாட்சி அம்மன் இதில் மடத்தில் டெய்லி சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதில் ஆரியா சதகம்லேருந்து 46, 47, 98 ரொம்ப ஸ்லோகம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி சுத்தி சதகம்லேருந்து, பாதார விந்தம்லேருந்து, கட்டாட்ச மந்தஸ்மித சதகம்லேருந்து இங்கே பார்த்தெல்லாம் தெரியும். அதை நான் சொன்னேன் மறுபடியும். அந்த 46வது ஸ்லோகம் ஆரியா சதகமில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக, ஏன்னா குருவாகவே நம்ம அம்பாளை நினச்சி நமாமி காமாட்சின்னு சொல்கிறோம். அடுத்தது 90வது ஸ்லோகத்தை படிக்கிற முதல்ல. தாடித்த ரிப்பு பரிபீடன பயஹரண நிபுண ஹலமுசலா क्रोडपति भीषण मुखी क्रीडसि जगति त्वमेव कामाक्षी ताडितरिपु परिपीडन भयहरण निपुण हलमुसला क्रोडपति भीषण मुखी क्रीडसि जगति त्वमेव कामाक्षी அப்படின்றார். தாடித்த அப்படின்னா வதம் பண்ணுறது, ரிப்பு அப்படின்னா எனிமிகள். அதாவது நம்மளுக்கு என்ன எனிமீஸ் இருக்க போறா? நம்மள்கிட்ட இருக்கிறது என்ன எனிமீஸ்? நம்ம மனசில் இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மோகம். வெளியிலிருந்து எனிமீஸ் வரணும்னு இல்லை. நம்ம மனசு அழுக்கா இருக்கிறப்ப அம்பாள் எப்படி உட்காந்துப்பா? நம்ம மனசை நன்னா இருக்க சுத்தமாக இருக்க அம்பாள் தானாகவே அமர்ந்துடுவா இல்லையா? அப்படி அந்த எனிமைகளை எல்லாம், அந்த காம, குரோத, லோபம், சம்சாரம், இந்த பயங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது உருப்படவோமோ மாட்டோமோ, அந்த ஷட்பதி ஸ்லோகமில் பார்த்தோம். மரண பயம், நோய் பயம், இந்த மாதிரி பயங்கள் எல்லாம் அடுத்தது வருது பயஹரண. இந்த மாதிரி பயங்களை எல்லாம் போக்கக்கூடியவள். பரிபீடன, ரொம்ப அந்த துக்கங்களை எல்லாம் போக்கக்கூடியவள். அப்படி இந்த உலகத்தை எப்படி போக்குறா அப்படின்னா ஹலமுசலா அப்படிங்கிறார். ஏற்காலையும் உலக்கையும் கையில் வச்சுண்டு பன்றி முகத்தோட இந்த உலகத்தை விளையாட்டு புரிஞ்சு சம்ரக்ஷணம் பண்ணுறார் அப்படின்னு. ஸோ அந்த உலக்கை கலப்பை ஏந்திண்டு, வில்லு அம்பு வச்சுண்டு, பாஷா அங்குஷங்களை ஏந்திண்டு, இப்படி மனசில் அப்படிப்பட்டவளை நம்ம மனசில் தியானம் பண்ணினோம்னா நம்மளை காப்பாத்துவா. துவம் காமாட்சி அப்படின்றார். அப்புறம் என்ன சொல்றாரு? பீஷணமுகி அப்படின்னா மகாவாராகி அப்படின்ற மூச்சு அம்பாளுடைய படை தலைவியா இருக்கா. லகுவாராகி அப்படிங்கிறது சப்த மாதர்களில் ஒன்றாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த பாஷ்யத்தில் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரர், சதாசிவர், இந்த 5 சக்திகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய சதாசிவ சக்தியாக பஞ்சமின்னு பேர் வச்சுருக்கக்கூடிய இந்த அம்பாளை நாம் வணங்கினோம் அப்படின்னா எல்லா பாப்பங்களையும் எல்லா பயத்தையும் போக்கக்கூடியவளாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வாராகியனுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 90வது ஸ்லோகம். அடுத்தது 100வது ஸ்லோகம். ஜய ஜய ஜகதம்ப சிவே ஜய ஜய காமாட்சி ஜய ஜயாத்ரி சுதே ஜய ஜய மகேஷ தயிதே ஜய ஜய சித்கண கௌமுதி தாரே அப்படின்னு ஜய 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 அப்படின்னு நம்ம தெய்வத்தின் குரலை பார்த்தோம். சங்கரர், பகவத்பாதாள் சங்கரருக்கு ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கரன்னு ஏன் சொல்லணும்? நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஹர பண்ணக்கூடியவர். இப்போதான் நம்ம பார்த்தோம், காமாட்சியும் நம்மளுடைய பாவங்களையும் பயத்தையும் சம்ஹாரம் பண்ணக்கூடியவள். ஜெய ஜெய அப்படின்னா விக்ட்ரி. நம்மளுக்கு இது எல்லாத்தையும் நம்ம கான்கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அம்பாள் நம்மளுடைய மனசுல பரிபூரணமா அருள் பாவிப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றார்? நாமங்களை சொல்லி ஜெய ஜெய ஜெகதம்பே அப்படிங்கிறார். ஜெகதம்ப சிவே அப்படிங்கிறார். சிவனுடைய பத்னியா இருக்கக்கூடிய காமாட்சியே ஜெய ஜெய காமாட்சி அப்படின்னு சொல்லி ஜெய 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 ஆத்ரி சுமே அப்படின்னா பர்வதராஜனுடைய புத்திரியா இருக்கக்கூடியவளே ஜெயம் அப்படிங்கிறார்.
தென் ஜெய ஜெய மகேஷ தயித்தே அப்படின்னா மகேஸ்வரனுடைய காதலியாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடைசி ஸ்லோகத்தில் மறுபடியும் அந்த காரண பரிச்சித் ரூபா நாம் முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சார் இல்லையா, முடிக்கிற போது செய்வோம் ஜெய ஜெய சித்கன அப்படின்னு முடிக்கிறார். அப்படின்னா சித் என்னும் அந்த ரூபமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு மீனிங்கு. அண்ட் சித் அப்படிங்கிற அந்த கருணை, மூன் எப்படி கருணை, நம்மளுடைய ரேஸ் வந்து மூனுடைய ரேஸ் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி அம்பாளுடைய ஒளியும் ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி கௌமுதி தாரே, அப்படிப்பட்டவளே என் மனசில் நீ எப்பொழுதும் நிலைச்சு நிற்கணும் அம்மா அப்படின்னு ஜெய 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 ஜெயன்னு இந்த 100வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அப்போது பலஸ்துதி மாதிரி இந்த ஆர்யா சதகம் சொல்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். ஆர்யா சதகம் பக்தியா பட்டதாம் ஆர்யா கிருபா கடாட்சேன நிஸ்ஸரதி வதன கமலா துவானி பீயூஷ தோரணி திவ்யா அப்படிங்கிறார். இந்த ஸ்லோக ஆர்யா சதகத்தை பக்தியோட பாராயணம் செய்பவர்களுக்கு முகத்தாமரை என்று பொழியும் அந்த வாக்குத்தன்மை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவளாக ஆர்யா தேவியினுடைய கடைக்கண் பார்வை தங்கு தடையின்றி வெள்ளமாக பொழியும் அப்படின்னு இந்த ஆர்யா சதகம் படித்ததுனால கிடைக்கக்கூடிய பலனையும் சொல்லி இந்த ஆர்யா சதகத்தை முடிக்கிறார். மறுபடியும் இந்த 100வது ஸ்லோகத்தோட இன்னைக்கு அதை முடிக்கிறேன். ஜய ஜய ஜெகதம்பே சிவே ஜெகதம்ப சிவே ஜய ஜய காமாட்சி ஜய ஜயாத்ரி சுதே ஜய ஜய மகேஷ தயித்தே ஜய ஜய சித்கன கௌமுதி தாரே அப்படின்னு எல்லாருக்கும் அம்பாளுடைய அருள் கிடைக்கட்டும்.